2 நண்பர்கள் என்ன செய்றாங்கன்னா, காட்டுக்குள்ள சுற்றுலா பயணம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் என்ன செய்றாருன்னா, அந்த தேன் கூடு இருக்கு. தேன் கூட்ல இருந்து தேன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு நபர் சொல்றாரு, "இந்த தேன் கூட்ல உள்ள தேனெல்லாம் இவரு எடுத்துடுறாரே, இதனால தேன்லாம் ரொம்ப சோர்ந்து போயிரும்ல. தன்னுடைய தேன காணோம்னு அது எவ்வளோ வருத்தப்படும்." அப்படி சொல்லிட்டு ஒரு நபர் சொல்றாரு. அதுக்கு இன்னொரு நபர் என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் தேனீகள் எந்த வருத்தமும் படாது. ஏன்னா, அவங்களால அதோடைய தேன மட்டும் தான் எடுக்க முடியும். தேனோடைய முயற்சிய எடுக்க முடியாது. தேன் மறுபடியும் தன்னுடைய முயற்சியில தேன உருவாக்கும். தேனோட உழைப்ப ஒருபோதும் யாரும் திருட முடியாது. அதனால தேன் கொஞ்சம் கூட தேனீகள் கொஞ்சம் கூட மனம் தளராமல் மறுபடியும் தன்னுடைய கூட்ட கட்டும். அதுல மறுபடியும் தேன்கள சேகரிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் சொல்றாரு. இந்த கதையின் விளக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து இந்த உலகம் எத வேணாலும் எடுத்துக்குரும். செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாத்தையுமே இந்த உலகம் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கிற முடியும். ஆனா, நம்மளுடைய கற்ற கல்விய மட்டும் யாராலயுமே பறிக்க முடியாது. அதனால நம்ம கற்க வேண்டிய கல்விய தெளிவாவும், நல்ல முறையிலும் கற்கிறது கற்றுக்கொள்வது சிறப்பு.